பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அருமையான வாக்குதத்தம் சங்கீதம் 119 114 வசனம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தகப்பன் உங்களுக்கு மறைவிடமும் இந்த தகப்பன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சேனை கூட்டங்களை குறித்தோ, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்தோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை அது உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய செவிக்கு அவங்க தோற்றமும் அவங்க பேசுகிற வார்த்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் குழப்பத்தையும் யோசனையும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் நடுக்கமும் இருக்குமானா, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு மறைவிடமாய் கேடகமாய் நான் இருப்பேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த எவ்வளவு போராட்டமான காரியங்களில் இதுவும் ஒன்றுதான். பெலிஸ்தியன் ஒருவன் தேவ ஜனத்திற்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் வந்து விரோதமாக பேசிக்கிட்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, அவன் அவ்வளவு உயரமானவன், பலசாலி, அவ்வளவு பாதுகாப்பான கவசங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு கெர்ஜித்து நின்றுட்டு இருந்தான். ஆனால் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, என் மறைவிடம், என் கேடகம், என் ஆண்டவர். அப்போ விரோதமாக எழும்பின அந்த பெலிஸ்தியனை விழுத்துறதுக்கு யாராலையும் முடியல. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவங்களை கூட உங்களால் மேற்கொள்ள முடியலையோ, உங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களால கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மறைவிடமும் உங்களுக்கு கேடகமாக இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார்னு நம்புங்க. அப்பா நிச்சயமாக செய்வாங்க உங்களுக்காக. தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 45வது வசனத்திலிருந்து தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னன்னா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நான் வரேன்டா உங்ககிட்ட. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உங்ககிட்ட நான் வருவேன்னு சொல்றாரு. அடுத்து அவர் சொல்றாரு, இன்னைக்கு 40 நாள் நீ பேசிட்டு இருந்த இல்ல, இன்னைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இவ்வளோ அற்புதமான ஒரு நம்பிக்கை பாருங்களேன், விசுவாசம் பாருங்களேன். இதுவரைக்கும் உன் சத்ரு உன்னை மேற்கொண்டுட்டு இருந்தாங்களா, உங்களோட பேசிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன் சத்ருவை மேற்கொள்ளுகிற நாள் என்பதை மறந்து போகாதீங்க தேவனுடைய பிள்ளைங்க. இன்னைக்கு சத்ருவின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அதை முறியடிக்கிற ஒரு நாள் தான் இந்த காலவெளியில். தேவனுடைய பிள்ளையே, தாவீது சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று என் ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு தாவீது சொல்றார். நிச்சயமா நான் சொல்றேன், ஆண்டவர் பட்டயத்தினாலேயோ ஈட்டினாலேயோ ரட்சிக்கிறவர் கிடையவே கிடையாது. நீங்களையும் பட்டயத்தினாலையும் ஈட்டினாலையும் கேடகத்தினாலையும் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மறைவிடம், கர்த்தர் உங்களது கேடகமாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை நம்புங்க, அந்த நாமத்தை நம்புங்க. அந்த நாமம் உங்களை கைவிடாது. தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் துக்கப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கேடகமாக இருந்தார், மகா பெரிய பலனாக இருந்தார். தேவனுடைய பிள்ளை, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற தேவ பிள்ளையே, அப்பா உனக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருப்பார்.
ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலவெளியில நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் கேடகமுமாய் மாத்திரமல்ல, இரட்சண்ய கொம்பும் ரட்சிக்கிறவருமாய் இருப்பார். நீங்க கலங்கி துக்கத்தோடு கூட நீங்க காணப்படாதீங்க. அவர் மகிமையான காரியத்தை செய்வார். அவருடைய காருண்யத்தின் கேடகத்தினால அப்பா உங்களை நடத்துவார். அவரே உங்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படி பெலிஸ்தியனை தாவீதினுடைய கரத்துல கொடுத்து ஆண்டவர் வீழ்த்தினாரோ, உன் சத்துருக்கள் வீழ்த்தப்படுவார்கள். சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். உங்க சத்துருக்களை நீங்க தேடுவீங்க, ஆனா அந்த சத்துருக்களை நீங்க காணவே மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளையே, ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். உங்களுடைய மறைவிடமும் உங்களுடைய கேடகமும் அவராயிருக்கிறார். அந்த மறைவிடமாயிருக்கிற கர்த்தருடைய கரத்துல, கேடகமாயிருக்கிற கர்த்தருடைய கரத்துல உங்க காரியங்களை ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிமிர்த்தியாய் அதினதின் காலத்துல அவர் செய்து முடிப்பார். அவர் மறைவிடமாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். நம்புங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். மே காட் bless you all.